நாம் ஏன் அடிமைப்படுத்தப்பட்டோம்? அது துப்பாக்கியால் இல்லை, பசியால், வறுமையால், கனவுகளால். ஒரு காலத்தில் வேலை இருக்கு, நல்ல சம்பளம் என்று சொல்லி தமிழர்கள் மலேசியாவுக்கு கப்பலில் ஏற்றப்பட்டார்கள். அது பயணமில்லை, ஒரு தலைமுறையின் பிடுங்கல். கரும்புத் தோட்டம், ரப்பர் தோட்டம், வெயில், மழை, நோய், திரும்ப வர வழியில்லை. ஊருக்கு கடிதம் எழுதவும் அனுமதி இல்லை. அடிமைத்தனம் அங்கே சட்டமாக இருந்தது. ஆனால் அதைவிட கொடுமையானது, நாம் இதற்காகத்தான் பிறந்தோம் என்று அவர்கள் மனதில் விதைக்கப்பட்டது. அந்த வரலாறு முடிந்ததா? இல்லை. இன்று வெளிநாடு வேலை, குடும்பம் முன்னேறும் என்று சொல்லி கடன் வாங்கி பாஸ்போர்ட் ஒப்படைத்து ஒரு புதிய வடிவ அடிமைத்தனத்தில் நாம் தள்ளப்படுகிறோம். எஜமானன் பெயர் மாறியது, அடிமைத்தனத்தின் இயல்பு மாறவில்லை. அப்போது கப்பல், இப்போது விமானம். அப்போது சங்கிலி, இப்போது ஒப்பந்தம். அப்போது மேற்பார்வையாளர், இப்போது ஏஜென்ட். நாம் அடிமையானது வெளிநாட்டில் அல்ல, நம்மை நாமே குறைவாக நினைக்க கற்றுக் கொடுத்த நாளில்தான். அதை உடைக்கும் நாளில்தான் வரலாறு திரும்ப எழுதப்படும். அடிமைத்தனம் சங்கிலியால் அல்ல, சூழ்ச்சியால். இது போன்ற பதிவுக்கு இனி பின்தொடருங்கள்.